Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நெல்லை கேடிசி நகரில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் விஜய் பங்கேற்க உள்ளார். தற்பொழுது அவர் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். நெல்லையில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தாவேகா தொண்டர்கள் விஜயின் வாகனத்தை குழுமியிருக்கிறார்கள். சாலை வலம் மேற்கொண்டிருக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் தாவேகா தொண்டர்கள். நெல்லையில் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை செய்ய இருக்கிறார். தற்பொழுது சாலை வலம் சென்று தொண்டர்களிடையே வாக்கு சேகரித்து வருகிறார். தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நெல்லையில் சாலை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் சுற்றியிருக்கும் தனது தொண்டர்களிடையே கையசைத்தவாறு செல்கிறார். தொண்டர்கள் கட்சி கொடிகளை அசைத்தவாறு அவருக்கு வரவேற்பளித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலைமணி செல்வன், கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமா பூங்கொழி, இன்றைய தினம் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அதே போல் நாகர்கோவில் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 22 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் திருச்செந்தூர் திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். முதல் கட்டமாக இன்று காலை 11:30 மணி அளவில் தனி விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்திறங்கிய அவர் அங்கிருந்து தொண்டர்கள் புடைசூழ அங்கிருந்து தனி வாகனத்தில், அதாவது பிரச்சார வாகனத்தில் ஊர்வலமாக வருகை தந்தார். ஆங்காங்கே ஏராளமான தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட எல்லையான வசோகபுரம் பகுதியிலும் அதே போல் கேடிசி நகர் நெல்லையில் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். விமானம் மூலமாக நெல்லை வந்த விஜய் சாலை வலமாக வந்து கொண்டிருக்கிறார். அங்கு கூடியிருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் விஜய்க்கு வரவேற்பளித்திருக்கிறார்கள். தற்பொழுது பரப்புரை மேற்கொள்கின்ற அந்த இடத்திற்கு விஜயின் வாகனம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பரப்புரை செய்கின்ற அந்த இடத்திலும் திரளான மக்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நெல்லை, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் விஜய் இன்று தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்கிறார். தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பரப்புரை செய்யும் சூழலில் சாலை வலமாக வந்த விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பரப்புரை செய்யக்கூடிய அந்த பொதுக்கூட்ட திடலை விஜய் அடைந்து கொண்டிருக்கிறார். அங்கு திரளான தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள்.
நெல்லை கேடிசி நகரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்ட திடலில் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். ஏராளமான தாவேகா தொண்டர்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள். விஜயை ஆர்வத்தோடு அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். முதல் முறையாக தேர்தலை சந்திக்கின்ற தாவேகா பல்வேறு வாக்குறுதிகளையும் அளித்திருக்கிறது. தற்பொழுது தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார் விஜய். நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு நல்ல கான்ஸ்டன்ட் எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கா போன நீ விசில் கடி ஓட்டே நெல்லை மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் இன்று தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தொண்டர்களிடையே வாக்கு சேகரிக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கியவுடன் சந்திக்கின்ற முதல் தேர்தல் இது. கட்சி வேட்பாளர்கள் பல்வேறு இடங்களில் வேட்புமனுவை தாக்கல் செய்து பல்வேறு இடங்களில் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். தற்பொழுது நெல்லை கேடிசி நகரில் அமைக்கப்பட்டிருக்கும் பொதுக்கூட்ட திடலுக்கு வருகை புரிந்திருக்கிறார் விஜய். சென்னையிலிருந்து விமானத்தின் மூலம் நெல்லை சென்ற விஜயை தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். நெல்லையில் சாலை வலம் வந்த விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். கட்சி கொடிகளை காட்டி அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். தற்பொழுது கேடிசி நகரில் அமைக்கப்பட்டிருக்கும் பொதுக்கூட்ட திடலுக்கு விஜய் வருகை புரிந்திருக்கிறார். அங்கு அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த திடலில் ஏராளமான தாவேகா தொண்டர்கள் திரண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் உற்சாகமாக ஒலி எழுப்புகிறார்கள். தங்கள் கைகளையும் கொடிகளையும் அசைத்து தாவேகா தலைவர் விஜயை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
திரு ராஜகோபால் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த மதிய வணக்கங்கள். திருநெல்வேலியை சார்ந்த தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மதிப்பிற்குரிய திரு ராஜகோபால் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சீமைக்கு வருகை தந்திருக்கும் 75 ஆண்டு கால தமிழக வரலாற்றை மாற்றப் போகும் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தென்கோடி தமிழகத்தில் இருக்கும் என்னை போன்ற சாமானியனையும் உலகறிய செய்த எண்ணியூர் தலைவனுக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருப்பேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஹலோ. குலதெய்வங்களை எல்லாம் கடந்து வந்த தமிழ்நாட்டின் குலதெய்வமே, தரணிபாயும் பரணிபாயும் தரணிக்கு வந்திருக்கும் தங்க தளபதியே, வற்றாத ஜீவநதி பாயும் வற்றா புகழ் கொண்ட எங்கள் தளபதியே, வீரம் நிறைந்த மண்ணிற்கு வீரத்துடன் வந்திருக்கும் எங்கள் தளபதியே, பாண்டியர்கள் வாழ்ந்த மண்ணிற்கு பாண்டியனாக வந்திருக்கும் எங்கள் பாசத்திற்குரிய தளபதி வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார். நெல்லை மக்களை மீட்டெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் எங்கள் தளபதியை அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமிச்சுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.